வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட கேள்விகளை பார்க்கலாம். லிங்கா பட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிறாரு, பிர்லா சாஃப்ட்வேர் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டேன், 420க்கு வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக்கை திரும்ப எப்போ மேலே போகும் என்ன எப்போ விற்கலாம், எப்போ மேலே போகும்னு கேட்டிருக்கிறாரு. நண்பரே, ஒரு ஸ்டாக் எப்போ மேலே போகும்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. நம்ம வாங்குறப்ப ரொம்ப பொறுமையாக கவனித்து வாங்கணும். அவசரப்பட்டு வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம விற்கிறது ரொம்ப கவனமாக விற்றுட்டு தான் வெளியே வரணும். கூடுதல் விலையில் தான் இது கூடுதல் விலையில் வாங்குறீங்கன்னு சொல்கிறத விட குறைச்ச விலைக்கு தான் வாங்கியிருக்கீங்க. ஆனால் பங்கு இப்போ ரிசல்ட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நல்லா இறங்கியிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 689, லோ 331 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 368 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 21, சீப்பாக தான் இருக்குது. ஐடி செக்டர்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் சீப்பான இதில் தான் இருக்குது. அப்புறம் இப்போ டிவிடெண்ட் 1.73% நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு 17% விழுந்திருக்கு. நிகர லாபம் 18% விழுந்திருக்கு. ஏர்னிங் பெர் ஷேர் 17% குறைஞ்சிருக்கு. எபிட்டா 15% விழுந்திருக்கு. இப்போ ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. உங்களுக்கு 2 விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக்கை சொந்தமாக நீங்களும் முடிவு எடுக்கணும். பங்கு ஏற வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அவசரமாக பணம் தேவை அப்படின்னா விற்றுட்டு வர்றதை தவிர வேறு வழி இல்லை. இது என்னோடய சொந்த யோசனை. உங்களுக்கு பணம் அவசரமாக தேவையில்லை அப்படின்னு சொன்னால் 359க்கு ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. 359க்கு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள், காத்துருங்க. அப்புறம் மேலே 385 வரைக்கும் போகும்போதே விற்றுருங்க. அதுக்கு மேலே போகும்னு எதிர்பார்த்து உட்கார வேணாம். 385க்கு போனால் விற்றுட்டு வெளியேறிடலாம். ஆனால் அப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ஒரு வேளை போயிட்டு வெளியே வந்துட்டிங்கனாலும் வந்துடலாம். இல்லை நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் மேலே 385 வரைக்கும் போச்சுன்னா விற்றுட்டு வெளியே வந்துடுங்க. அப்புறம் 400 போட்டு 500 போட்டுன்னு காத்திருக்காதீங்க. அப்புறம் மறுபடியும் கீழே வந்துடும். அப்படி நீங்கள் விற்றுட்டு வெளியே வராமல் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கீழே போய் 200 300க்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் வர்த்தகத்தை தொடருங்க. அவசரமாக பணம் தேவைண்டா விற்றுட்டு போகிறத தவிர வேறு வழியே இல்லை. அதை நீங்கள் நல்லா யோசிச்சுக்குங்க. இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்கு ரொம்ப நிலமை ஒரு முடிவெடுக்க முடியாத நிலமையில் இருக்குது. யாராலையுமே கணிக்க முடியல. நம்ம அன்றைக்கி ஒரு வீடியோவில் தெளிவாக அதை பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதை நீங்கள் பாருங்கள். ஒரு ஐடியோட நிலை எப்படி இருக்கும், ஏஐ வந்ததுனால அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு நம்ம பேசியிருந்தோம். அது சாதாரணமான இது இல்லை. அது பல நிபுணர்களோட கருத்தை நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஐடியில் இருக்க உங்களுக்கு கிளியராக எந்த சந்தேகமும் இருக்காது. ஐடி ஸ்டாக் வாங்குறத பற்றி அத்தனை விவரம் நான் பேசியிருந்தேன். எப்போ பேசியிருந்தோம்னா டிசிஎஸ் லே ஆஃப் பண்ணப்போ நம்ம பேசினோம். அந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு அவ்வளோ பேர் அதை பார்க்கல. ஆனால் அதில் இருக்க விஷயங்கள் நான் ரொம்ப தேடி எடுத்து பெரிய பெரிய ஹெச்சிஎல் டெக் நிறுவனர், இந்த மாதிரி பெரிய ஐடி சிஓ பேசுனதெல்லாம் நம்ம அதை என்ன கருத்து சொல்கிறாங்கன்றதை கேட்டு நம்ம பேசியிருந்தேன். அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. பார்த்து முக்கியமான வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் அதெல்லாம் பார்க்காம ஐடி ஸ்டாக்கை வாங்கினோம்னா நாளைக்கு அது என்ன முடிவு எடுக்க முடியும்னு தெரியாமல் இருக்கணும். அதனால் அதை கவனித்து பார்த்துக்குங்க. அப்புறம் அடுத்த கேள்வி தமிழ்ன்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிற சப்ஸ்கிரைபரு 2 கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. இப்போ ஒருத்தவங்க 2-3 கேள்வின்னு கேட்கும் போது மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. அது இல்லாமல் அவங்களுக்கே அந்த வீடியோவே முடிஞ்சு போயிடும். மற்றவங்க கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. அடுத்தடுத்து நான் பதில் சொல்கிறேன். கொஞ்சம் புதியவங்களுக்கும் வழி விடுங்க. அப்போ அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவங்களும் கேட்பாங்க. அவங்களும் சில பேர் ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அவங்க திங்கக்கிழமை ஒரு முடிவு எடுக்கலாம். அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். 4 ஸ்டாக் 3 ஸ்டாக் கேட்கும் போது நமக்கு நேரமின்மையினால் சொல்ல முடியாமல் இருக்குது. அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஸ்பேண்டனா பூர்த்தி ஃபைனான்சியல் சர்வீசஸ் பற்றி கேட்டிருக்கிறாரு. லாங் டேர்முக்கு பை பண்ணலாமான்னு. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 606, லோ 185, க்ளோசிங் 239. பிஇ ரேஷியோ டீட்டெயில் இல்லை. ஆண்டுக்காண்டு அடிப்படையில் நிகர வருமானம் 59% விழுந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 60% விழுந்திருக்கு. என்னென்னா இதுக்கு காரணம் பேடு லோனை அதிகமாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. அப்போ கொடுத்து வச்சதில் அதை சரி கட்டுறதுக்காக அவங்க இந்த பணத்திலேருந்து செலவழிக்கிறதுனால இந்த நிகர லாபம் வருமானம் குறைஞ்சிக்கிட்டு வருது.
அப்புறம் வந்து நட்டம் வந்து அதிகம் தொடர்ந்து 4 குவார்ட்டராக வந்து இது நஷ்டம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் ஒரு 2வது குவார்ட்டரில் கூட வெளியே வந்திருக்கலாம். ஏன்டா பங்கு விலை ரொம்ப கீழே வந்து கிடக்கு இப்போ. இன்னும் கூட கீழே போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்முக்கு வச்சுக்கிற அளவுக்கு இப்போதைக்கு நிலைமை இல்லை. இதெல்லாம் சரியான ஒரு வேளை லாங் டேர்முக்கு நம்ம இதை வாங்கிக்கலாம். ஆனால் அடுத்த ரிசல்ட்டு பார்க்கணும். இன்னும் 2 ரிசல்ட்டு பார்த்தா தான் நம்ம ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும். இப்போ இதை பங்கு வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஸ்டாக்கு வாங்க வேண்டியவங்க வந்து புதுசாக வாங்குறவங்க வாங்காதீங்கன்றதான் என்னோடய கருத்து. 233க்கு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளியேறிடுறது நல்லது. இல்லைன்னா 190 வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 233 ஸ்டாப் லாஸ், அதாவது பங்கு வச்சுருக்கவங்களுக்கு 233 ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. 233. அப்புறம் வந்து இது வந்து மேலே அப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் மேலே போச்சுன்னா 275 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 275 போனால் விற்றுட்டு வெளியே வர்றது தான் நல்லது. இப்போ கீழே வந்து நஷ்டத்தை தடுக்கிறதுக்கு 233ல் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க. 233 உடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அப்படி உடைச்சாலும் உடைக்கலாம். உடைச்சா உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா 180 190 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் கவனமாக யோசித்து இது பண்ணிக்கோங்க. 233 ஸ்டாப் லாஸ் போடலாம். 275க்கு போனால் விற்றுட்டு வெளியே வந்துடலாம். அவசரமாக பணம் தேவைப்படுறவங்க இப்போதைக்கு இதை விற்றுட்டு வர தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த ஸ்டாக்கு ரொம்ப நஷ்டத்தில் இருக்குது. 4 மாதம் தொடர்ந்து 4 குவார்ட்டராக நம்ம பார்க்காம வெளியே வராமல் இருந்தவங்களுக்கு இது பெரிய லாஸ் தான். ஒரு 2வது குவார்ட்டர்லையாவது வெளியே வந்திருக்கணும். ஏன்னா 2 குவார்ட்டர் முடிவு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பங்குலேருந்து வெளியே வந்துடணும். ஓரளவுக்கு அப்புறம் அது சரியாகவும் நம்ம மறுபடியும் வாங்கிக்கலாம். இதுதான் இந்த பங்கை பற்றிய ஒரு இது. நீங்களும் சொந்தமாக யோசித்து முடிவெடுங்க. இப்போ சரி நான் லாங் டேர்முக்கு அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு காத்திருக்கிறணும். எந்த குவார்ட்டர் எத்தனை குவார்ட்டர் கழித்து இதெல்லாம் சரியாகும். ஏன்னா பேடு லோனுங்கிறது ரொம்ப ஆபத்தானது. பேட் லோனை கொடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து சரி கட்டுவாங்க. அதை சரி கட்டுறப்ப லாபத்திலிருந்து பணத்தை எடுத்து அதை சரி கட்டுவாங்க. அப்போ அது கம்பெனிக்கு மேலும் மேலும் நஷ்டத்தை தான் கொண்டு வரும். அதனால் அதை நீங்களும் யோசித்து நல்ல முடிவாடுங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.